Hi friends, welcome back to Naga's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கம்பு கார தோசை நான் இன்னைக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படின்றத இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். கம்பு தோசை ப்ளைனாவும் நம்ம பண்ணி சாப்பிடலாம். அதோட காரம் சேர்த்து எப்படி பண்றது அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம். கம்பு கார தோசை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1/4 கிலோ கம்பு நான் எடுத்திருக்கேன். இதோட 50 கிராம் துவரம் பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். 50 கிராம் இட்லி அரிசி, 50 கிராம் பச்சரிசி, இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்திருக்கேன். இதை இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எந்த தண்ணி விட்டு நம்ம மாவு வந்து அரைக்க போறோமோ அந்த தண்ணியை விட்டு ஒரு 2 மணி நேரம் இது ஊறட்டும். இதோட காரத்துக்கு 10 காஷ்மீரி மிளகாயும் 5 வரமிளகாயும் நான் எடுத்திருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15 மிளகாய் நான் இன்னைக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு ஊற வச்சிருக்கேன். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா பரவாயில்ல, சாதாரண வரமிளகாயை நீங்கள் ஊற போட்டுக்கலாம். இப்போ நான் இது வந்து மிளகாயும் நம்ம ஊற வச்ச கம்பையும் அரிசியையும் சேர்த்து ஒன்றா கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துட்டேங்க. மாவு அரைக்கும் போதே தோசைக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து நான் மாவு அரைச்சி எடுத்துட்டேன். 8 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சிருச்சு. இது வந்து சாதாரணமாக நீங்கள் தோசையாகவும் விட்டு சாப்பிடலாம், தண்ணி நிறைய சேர்த்துட்டு. இல்லைன்னா அடையாகவும் கொஞ்சம் வெங்காயம், முருங்கைக்கீரை, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வெட்டி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக வச்சுட்டு. இன்னைக்கு நான் வந்து தோசையாக தான் ஊற்றி எடுத்துக்க போகிறேன். தோசை ஊற்றியில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய மில்லட் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். தோசை ரெசிபிஸ் அண்டு ஸ்நாக்ஸ் ரெசிபிஸும் போட்டிருக்கேன். அதையும் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட கம்பு கார தோசை ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.